வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்டாக வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி சூப்பராக ஒரு முந்திரி பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். இதில் 1 கப் கடலை மாவு போட்டுக்கிறோம். இந்த கடலை மாவை நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும் சீக்கிரம் கடலை மாவு. இப்போ பாருங்கள், இதை நல்லா வறுத்துக்கிறோம். வறுத்துட்டு இதை ஆஃப் பண்ணிடுறோம். இது வறுபடுறதுக்கு ஒரு 3 to 4 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடறோம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு சல்லடை எடுத்துக்கிறோம். அந்த சல்லடையில் இதை கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பர்ஃபி செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக இப்படி ஃபுல்லாக சலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ சலித்து இதை தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், எவ்வளோ நல்லா நம்ம வறுத்தெடுத்தப்ப எவ்வளோ கட்டி கட்டியாக இருந்தது. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம சலித்து எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறோம். இந்த பேனில் இப்போ 2 கப் சர்க்கரை போட்டுக்க போகிறோம். இந்த 2 கப் சர்க்கரைக்கு 3/4 கப் தண்ணி இதான் கணக்கு. இந்த தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது கம்பி பாகு பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி இதை நல்லா கொதிக்க வைக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கம்பி பதம் வந்துருச்சு. கம்பி பதம் வர்றது எப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ட்ராப்பாக ஊற்றும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ட்ராப் அப்படியே கம்பி மாதிரி அப்படியே நீட்டமாக வரும். அந்த சுகர் தண்ணியை டச் பண்ணும் நீங்கள் கரண்டி எடுக்கும்போது. இதுதான் கம்பி பாகு பதம். அப்படியும் உங்களுக்கு சப்போஸ் தெரியலன்னா நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி வரணும். இதுதான் கம்பி பாகு பதம். இந்த மாதிரி இழுக்கும்போது கம்பி மாதிரி வந்துச்சுன்னா இதுதான் கம்பி பாகு பதம். இந்த பதத்துக்கு வர மாதிரி நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிவிட்டு நம்ம கடலை மாவு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா 2 மிக்ஸ் ஆகிற அளவு முதல்ல கலந்துக்கணும். கலந்துட்டு இது நல்லா கொஞ்சம் கொலன்னு வரும். இந்த டைமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் 1 கப் பொடிச்ச முந்திரி, 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் பொடிச்ச முந்திரி, இதுதான் கணக்கு. இதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு கட்டிப்படாத இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி விஸ்கை வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கூட கட்டி விழாது. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க நல்லா. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லாத வந்துருச்சு. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மறுபடியும் இதில் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், அடியில் பேனில் ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் டோட்டலாக ஒரு 4 நிமிஷம் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிட்டு கூட மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மறுபடியும் இதை நல்லா கிளறிக்கிறோம். டோட்டலாக ஒரு 3 to 4 நிமிஷம் அடுப்பில் இருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிட்டு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் ஒரு பேன் எடுத்துகிட்டு நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை போட்டுட்டு நல்லா உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக வேணும்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லை பெரிய பீஸாக வேணும்னா ஓரளவு பெரிய பீஸ் வர அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பெரிய பீஸாக வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் நல்லா பெருசாக வர மாதிரி போட்டு விட்டுருக்கேன். போட்டு விட்டுட்டு நல்லா நெய் தடவிட்டு அந்த கரண்டியில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சராக நம்மளுக்கு கிடைக்கும். இதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்துட்டு அந்த கத்தியில் 2 பக்கமும் நெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நெய் தடவிட்டு நம்ம கட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கூட பிசுரே இல்லாமல் நம்மளுக்கு கட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த முந்திரி பர்ஃபி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.